இங்க இருக்கிறதுலே ரொம்ப அக்ரெசிவான ஃபெல்லோ இவன் ஒருத்தன் தான். எனக்கு வந்து எப்படி போற இடத்துல எனக்கு வெந்து தனியணும் அப்படிங்கிறவனுக்கு இந்த பைக்ல உட்காந்து போகலாம். சரி 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 300லாம் அசால்ட்டா வரும். இப்ப மைலேஜ் எல்லாரும் கேட்பாங்க அந்த பைக் எவ்வளவு மைலேஜ் வரும்னு. பட் இது பொறுமையா ஓட்டுற மிஷின் இல்ல. அதாவது என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எனக்கு எப்படி செலவு பண்ணணும் தெரியாதாங்கிறது அப்படிங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். இந்த பைக் ப்ரோ டுக்காட்டி இது என்ன மாடல் ப்ரோ? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், இது என்னோட பர்சனல் ஃபேவரட் பைக். இது ரொம்ப ரொம்ப இங்க இருக்கிறதுலே ரொம்ப அக்ரெசிவான ஃபெல்லோ இவன் ஒருத்தன் தான். ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான கை. இது இஸ் கம்ப்ளீட்லி மென்ட் ஃபார் ட்ராக். திஸ் இஸ் கால்ட் Panigale V4S. சரிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட், ஒன்று V4 ஒன்று இருக்குது, இன்னொன்று V4Sன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த V4Sக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இதில் V4Sல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. V4 உங்களுக்கு அந்த மேனுவல் சஸ்பென்ஷன் தான். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு சின்ன சின்ன வாட்ச் தான் உங்களுக்கு மாறுமே தவிர அதை தான் என்ஜின் எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்லி சேம். சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபேடு வெர்ஷன் தான் இந்த பைக்கு. அதோட ஃபேடு வெர்ஷன் தான் இந்த பைக். ஓகே. சோ இதுல இருந்து இன்ஹெரிட் ஆனது தான் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் V4S. ஓகே ஓகே ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் சேம் 1103cc. அது வேற அது 208 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஸ்டாக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 216 ஹார்ஸ் பவர் கிட்ட வரும். பட் இது எக்ஸாஸ்ட் போட்டுருக்கு, இது ஆக்டர் போய் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட். இதுவுமே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 8 lakhs கிட்ட வருது. 8 lakhs எக்ஸாஸ்ட் மட்டும். மேப்பிங் டியூனிங் எல்லாமே சேர்த்து தான் பண்ணோம். சரிங்க. அண்ட் இப்போ இந்த எக்ஸாஸ்டோட போட்டு உங்களுக்கு அரௌண்ட் 225 ஹார்ஸ் பவர் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும் என்ஜின். சரி சரி சரி. 300லாம் அசால்ட்டா வரும். 300 அசால்ட்டா போகும். அசால்ட்டா ஒரு 15 to 16 செகண்ட்ஸ் நம்ம கிராஸ் பண்ணலாம். 15 to 16 செகண்ட்ல 300 அசால்ட்டா டச் பண்ணிடலாம். அழகா பண்ணிடலாம். பட் இந்தியன் ரோட்ஸ்ல இட்ஸ் நாட் அட்வைசபிள். கண்டிப்பா போயிருக்கேன். இப்போ மைலேஜ் எல்லாரும் கேட்பாங்க அந்த பைக் எவ்வளவு மைலேஜ் வரும்னு. இதை பாத்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 12 to 13 வரும். 12 to 13 பொறுமையா ஓட்டினா 14-15 வரலாம். ஓகே ஓகே. பட் இது பொறுமையா ஓட்டுற மிஷின் இல்ல. ஓட்டினாலுமே ஒரு சிங்கிள் டிஜிட்ல அரௌண்ட் 7 to 8 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 7 to 8 நல்லா ஸ்பீடு போனோம். எனக்கு வந்து எப்படி போற இடத்துல எனக்கு வெந்து தனியணும் அப்படிங்கிறவனுக்கு இந்த பைக்ல உட்காந்து போகலாம். வேகாலத்துல அந்த பைக் ஓட்டவே முடியாது. சரி சரி. என்ன பிரைஸ் ப்ரோ சொன்னீங்க? இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 45 lakhs கிட்ட வருது. இப்போ புது மாடல். இது வந்து ஓல்ட் ஜென். இப்போ நியூ ஜென் வந்திருக்குது V4S. ஓகே. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 45 lakhs கிட்ட ஆன் ரோட் மட்டுமே வருது. அண்ட் எக்ஸாஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு வந்து 12 to 14 lakhs கிட்ட வருது ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட். அதாவது ஒரு காரே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எனக்கு எப்படி செலவு பண்ணணும் தெரியாதாங்கிறது அப்படிங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். இந்த பைக் வாங்கி. ஓகே ஓகே ஓகே. பட் இட்ஸ் அ பியூர் மேட் மிஷின். என்ஜாய் பண்ணுவோம். ஓகே. இது என்னோட ட்ரீம் ஃபேவரட் பைக் ஆக்சுவலாக. ஓகே ஓகே. இருக்கிற வண்டிலேயே தான் உங்களுக்கு பெஸ்ட்டான இருக்கிறதுலே எனக்கு இதுதான் பெஸ்ட். ஓகே ஓகே.